நீங்க சொல்றது சரிதாங்க. ஆனா எனக்கு எல்லாமே அண்ணன் தானே. என்னதான் அவர் நம்ம மேல கோவத்துல இருந்தாலும், நம்மள ஒதுக்கி வச்சாலும், உங்க வயித்துல நம்மளுடைய வாரிசு வளர்ற இந்த நேரத்துல அவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும். இந்த சூழ்நிலையில அவரை பார்க்க போனா நிச்சயமா அண்ணன் கோவமா நடந்துக்க மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணே வேண்டாண்ணே, நான் சொல்றத கேளு. அண்ணன் முன்ன மாதிரி இல்ல, நேரத்துக்கு நேரம் மாத்தி மாத்தி பேசுறாரு. அங்க போனா நீ தான் வருத்தப்படுவ. இந்த ஹாப்பியான மொமெண்ட் தயவு செஞ்சு நீ கெடுத்துக்காதண்ணே. இந்த மாதிரி நேரத்துல செல்வி ஒரு நிமிஷம் கூட மனசு கஷ்டப்படக்கூடாது. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நல்லது இல்ல. சரி வேலு, நீங்க சொன்ன மாதிரி நம்ம திருமாமாவை போய் பார்க்கலாம். செல்விமா, ஏன் உனக்கு இதெல்லாம் தேவையா? இவ்ளோ பட்டும் திருந்தலனா இப்படி இருக்கட்டுமா, வேலு ஆசைப்படுறாரு, நம்பிக்கையா சொல்றாரு, போய் தான் பாக்குறேனே. வேலு, நம்ம திருமாமாவை பார்க்க போலாம். ஆனா ஒண்ணு, கீர்த்தி உங்களை அவமானப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசினா முன்னாடி மாதிரி கேட்டுட்டு நான் அமைதியெல்லாம் இருக்க மாட்டேன். பதிலுக்கு வட்டியோட கொடுத்துட்டு தான் வருவேன். அது உங்களோட இஷ்டங்க. அண்ணனை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா போதும். எதுக்கு செல்வி இந்த வீண் பிரச்சனை? அந்த கீர்த்தி சும்மாவே இருக்க மாட்டா. அவ ஒரு ராட்சசி. மா, நீ எதுக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியுது. இனி எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. எனக்கு என்னமோ இது சரியாவே படல. நீங்களே ரொம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. இல்ல வினோத், இந்த மாதிரி நம்ம ஒதுங்கியே இருக்க முடியாது. அது குடும்பத்தை மொத்தமா பிரிச்சிரும். இந்த மாதிரி நல்ல நேரத்துல நம்ம கோவம் பகை எல்லாத்தையுமே மறந்து ஒன்னா இருக்கதான் ட்ரை பண்ணணும். என்னமோ நீங்க 2 பேரும் நம்பிக்கையா சொல்றீங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். நீ சொல்றத நான் கேக்குறேன்ல, நான் சொல்றத நீ கேளு. டாக்டர் என்ன சொல்றாரு, குழந்தை எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரிஞ்சுக்கணும்ல. மா, ஏங்க அத்தையும் வரட்டும் விடுங்க. வேலு, அம்மா எதுக்கு? பரவாயில்லங்க, வரணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. அத்தை நீங்க வாங்க. சரி, நம்ம போங்க. சரி, போலாம் வாங்க வாங்க. மா, நீ இங்கே இரு, நானும் வேலுவும் போய் திருமாமாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரோம். செல்வி, நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு என்னமோ இது சரியா படல. தேவையில்லாம போய் அவமானப்பட போறீங்க. அத்தை, மாப்பிள்ள நீங்களாவது சொன்னா கேளுங்க. அத்தை நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்காது. அண்ணே, நீ இப்படிதான் சொல்ற. ஆனா அண்ணன் ஒவ்வொரு தடவையும் கீர்த்தி அண்ணி பேச்ச கேட்டு அசிங்கப்படுத்தி தான் அனுப்புறாரு. அண்ணன் இப்ப கூட ஒண்ணு கெட்டு போலண்ணே. வாண்ணே, திரும்ப போயிடலாண்ணே. எல்லாரும் ஏன் இப்படி பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. எது நடந்தாலும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அத்தை, செல்விக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறது என்னுடைய பொறுப்பு. மா, நீ பயப்படுறது எல்லாமே நியாயம்தான். ஆனா வேலு ஆசைப்பட்டாரு. அவரோட மனசு திருப்திக்காக ஒரு தடவை போய் பாத்துட்டு வந்துடுமே. சரி, அப்ப நானும் கூட வரேன். நீங்க அங்க போனா கீர்த்தியும் ராஜேஸ்வரியும் தேவையில்லாம பேசுவாங்க. நீயும் அதை கேட்டுக்கிட்டு அமைதியா நிப்ப. நான் வந்தா கொஞ்சம் பயந்து அடக்கி வாசிப்பாங்க. நானும் வரேன். வாங்க மாப்பிள்ள. மா, நீ ஒண்ணும் வர வேண்டாமா. நீ உள்ள வந்த பிரச்சனை இன்னும் பெருசுதான் ஆகும். கீர்த்தி ஏதாவது பேசினா நான் வாய் மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேன். பதிலுக்கு நல்லா கேட்டுட்டு தான் வருவேன். மா ப்ளீஸ், என்ன நம்புமா. சரிங்க நீ, அத்தை தானே வரக்கூடாது. நான் வரேன். கீர்த்தி அண்ணி அன்னைக்கு என்ன பேசினதுக்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏய், இங்க பாரு பூஜா, அண்ணனுக்கு இன்னும் உன் மேல கோவம் குறையலன்னு தெரியுது. உன்னை பார்த்தா என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. நாங்க போய் உள்ள போய் பாக்குறோம். அத்தை, உங்க மேல ஏற்கனவே எங்களை பிரிச்சு கூப்பிட்டு போக பாத்தீங்கன்னு பழி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வந்தீங்கன்னா அவ்வளவுதான், பிரச்சனை தீரவே தீராது. மச்சான் சொல்றதுதான் சரின்னு படுது. முதல்ல அவங்க 2 பேரும் உள்ள போகட்டும். அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா நம்ம 2 பேரும் உள்ள போலாம். சரி, இங்க பாரு, ஒண்ணே ஒண்ணு, அந்த கீர்த்தி உன்னை ஏதாவது பேசினா சும்மா வந்துடக்கூடாது. என்ன பேசுறாளோ அதுக்கு பதிலுக்கு கொடுத்துட்டு வரணும். நீ சொல்றது எல்லாமே புரியுதுமா. நாங்க ஒண்ணு சண்டை போட போகல. திரும்ப கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறோம். நாங்க வர வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. நானும் வேலுவும் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரோம். சரி, என்னமா போ. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வாங்க வேலு. இங்கே இருங்க. ஏ கீர்த்தி, இங்க வாயே, சீக்கிரம் வா. என்னம்மா? அங்க பாருடி. என்னம்மா இவங்க வராங்க? ஏமா, எத்தனை தடவை அடிச்சு துரத்தினாலும் கரப்பாம்பூச்சி மாதிரி திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்காங்க. வேற எதுக்கா இருக்கும்? குழந்தைய காரணம் காட்டி ஒண்ணு சேர்ற பிளானோட வராங்க. அதான் உங்க மாமியார் மாமனார் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டோம்ல, அதான் வந்துகிட்டு இருக்காங்க. மா, இந்த குடும்பத்துல யாருக்குமே மான ரோஷமே கிடையாதாமா? அவங்களுக்கு மான ரோஷம் இல்ல, நாம விட்டுட முடியாதுரி. பேசியே மாப்பிள்ள மனசை மாத்தினாலும் மாத்திருவாங்க. அதுங்க முந்திக்கிறதுக்குள்ள நாம போய் அதுங்களை நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டு அதுங்க வெளியில அனுப்பிடணும். வா, போ சீக்கிரம். என்னங்க மாப்பிள்ள, டிஃபன் சாப்பிட வாங்க. திரு, நீ டிஃபன் சாப்பிட வாப்பா. சரிமா. என்னங்க வரீங்களா? வேலு, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, வாங்க. போலாம். என்னங்க என்னங்க எதுக்கு இப்ப இவ்வளவு அவசரமா ஓடி வர? அண்ணே, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். நான் அப்பாவாக போறேன்னு. செல்வி நம்ம வீட்டு வாரிசு சுமந்துட்டு இருக்காங்க. பிறக்க போற குழந்தை நல்லா இருக்கணும்னு நீ ஆசீர்வாதம் பண்ண. அதுக்கு தான் உன்னை தேடி வந்திருக்கேன். டேய் வேலு, நான் பெரியப்பாவாக போறேன்றத நினைச்சு எனக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா அதை என்னால வெளிக்காட்ட முடியலடா. நீ என்ன நினைக்கிறேன்னு இந்த அண்ணனுக்கு தெரியாதா? அண்ணே, உள்ள கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுனே, அது போதுனே. ஏன் பாத்தீரு, எதுக்குப்பா தயங்குற? அவங்க 2 பேரும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கதான் வந்திருக்காங்க. அவங்கள வீட்டுக்குள்ள வர சொல்லுப்பா. ஆமாண்ணே, நீ என்ன தம்பியா சொந்தமா நினைக்கலன்னா கூட பரவாயில்ல. இத்தனை வருஷமா கூட இருந்த வேலைக்காரனா நினைச்சு எங்களை ஆசீர்வாதம் பண்ணு, அது போதும். மாமா, இந்த வீட்டோட அஸ்திவாரமே நீங்க தான். உங்க ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். எங்களோட நம்பிக்கையை பொய்யாக்கிறாதீங்க. வா. தெரு அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ அவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணிடுவான்னு தோணுது. அம்மா வாங்க. நில்லுங்க. இதுக்கு மேல 2 பேரும் ஒரு அடி எடுத்து வச்சுங்க. நடக்கிறதே வேற. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அண்ணா என்னன்னு சொல்லி இந்த வீட்டு படியை மிதிக்கிறீங்க? கீர்த்தி, என் பையனையும் மருமகளை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அப்படி அவங்க உனக்கு என்ன கெடுதல் பண்ணிட்டாங்க? என்ன செஞ்சாங்களா? என்ன கற்பகம்? இவங்க இந்த குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தை எல்லாம் நீ மறந்துட்டியா? அன்னைக்கு அவன் உன் புள்ளையும் இல்ல, என் மருமகளும் இல்லன்னு சொன்ன. இப்ப மகனையும் மருமகளையும் பார்த்த உடனே அன்னைக்கு மண்டபத்துல பட்ட அவமானம் எல்லாம் மறந்து போச்சா? பெத்த பாவத்துக்காக நீங்க வேணா இவங்களால பட்ட அவமானத்தெல்லாம் மறந்துடலாம். எங்களால அதை மறக்க முடியாது.
ஊரறிய பட்ட அவமானத்தை தாங்க முடியாம என் புருஷன் எத்தனை ராத்திரி தூங்காம இருந்தாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த மனுஷன் சாவலான்னு எத்தனை வாட்டி நினைச்சிருக்காரு தெரியுமா? என் புருஷன் அப்படி போயிருந்தா எனக்கும் என் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் யாருங்க பதில் சொல்லுவா? நானும் என் பிள்ளையும் நடு ரோட்ல தான் வந்து நிக்கணும். அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தின இவங்க இந்த வீட்டுக்குள்ள வரத என்னால ஏத்துக்கவே முடியாது. கீர்த்தி, அவங்க செஞ்சது தப்புதான். நாங்க இல்லன்னு சொல்லல. அதுக்காக அவன் இந்த வீட்டுக்குள்ள இல்லன்னு ஆயிடுமா? இல்ல என் தம்பி தான் இல்லன்னு ஆயிடுமா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? பழுசையெல்லாம் சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருக்க முடியாது சொல்லிட்டேன். வாமா மக, என்னடா இன்னும் உன் சத்தத்தை காணுமேன்னு பார்த்தேன். இத்தனை வருஷமா உன் புருஷனை நீ மன்னிச்சு ஏத்துக்காம இருந்த, ஆனா இப்ப என்னமோ எங்களை மன்னிச்சு ஏத்துக்க சொல்றியா? உனக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? நல்லா இருக்குமா உன் நியாயம்? இங்க பாருங்க, அது எங்க தனிப்பட்ட விஷயம். அதுல நீங்க தலையிடாதீங்க. ஓ, அதே மாதிரிதான் நானும் என் புருஷனும் பேசிக்கிறது. அதுல நீங்க யாரும் தலையிடாதீங்க. ஏங்க, நான் பாட்டுக்கு இங்க இவ்ளோ கத்திட்டு இருக்கேன், நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம இப்படி அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க. என்னங்க, உங்க தம்பி மேலயும் உங்க தம்பி பொண்டாட்டி மாசமா இருக்கறதாலயும் அவங்க மேல பாசம் பொங்கி வெளியுதா? இல்ல அவங்க கோயில்ல பொங்கல் வச்சு படைச்சதுல மனச மாத்திக்கிட்டீங்களா? ஏன் மாப்ள, என் பொண்ணு உங்களுக்காகவும் இந்த குடும்ப கௌரவத்துக்காகவும் தானே பேசுறா. அவளுக்கு நீங்க பக்கபலமா இருக்க வேண்டாமா? ஒன்னா ஒரு இடத்துல பொங்கல் வச்சுட்டா எல்லாரும் ஒன்னா இல்லான்னு நினைச்சிட்டாங்களா? மா விடுமா, நீ ஏன் இவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? இவர் மட்டும் பாவம் பார்த்து உங்களை இந்த வீட்டுக்குள்ள விடட்டும். எனக்கும் என் வயித்துல இருக்கிற புள்ளைக்கும் பாதுகாப்பே கிடையாது. எனக்கு எல்லாமே என் வயித்துல இருக்கிற புள்ளதான். அதுக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னா நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். எனக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த குழந்தைய நான் பெத்துக்க மாட்டேன். கீர்த்தி, எப்ப பார்த்தாலும் வயித்துல வளர குழந்தைய வச்சு மாமாவை பிளாக்மெயில் பண்றதே உனக்கு வேலையா போச்சு. ஆரம்பத்துல இந்த விஷயத்துல உனக்கு ஆதரவா இருக்க சொல்லி மாமா கிட்ட நானே உனக்கு சப்போர்ட்டா பேசினேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. நீ செஞ்ச எல்லா கெடுதலையும் ஏன் திருட்டு பழைய கூட நான் தானே ஏத்துக்கிட்டேன். அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லல உனக்கு. நீ எல்லாம் ஒரு ஆளு. ஏன் இப்படி நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற? செல்வி, செத்து போற நேரத்துல கூட யாருக்கும் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. இவங்க கிட்ட எல்லாம் போய் நன்றி கடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவங்க மேல இறக்கப்பட்டு ஆரம்பத்துல இவங்களை விட்டது நம்மளுடைய தப்பு. கல்யாணம் ஆனப்பயே எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. அண்ணனுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நாம எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம்ல, அதுக்கு இதுதான் பரிசு. அண்ணன் தான் பாவம். பாத்தியாடி கீர்த்தி, இந்த குடும்ப கௌரவத்துக்காக நாம இவ்வளவு கஷ்டப்படுறோம். கடைசியில நமக்கு கிடைச்ச பேரை பாத்தியா? என்னவோ எல்லா தப்பையும் நாம செஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அன்னைக்கே சொல்லிருக்கலாமே? யார் தடுத்தா உங்களை? என்னங்க, இந்த பேச்செல்லாம் எங்களுக்கு தேவையா? நீங்களும் உங்க கௌரவம் தான் முக்கியம்னு உங்களுக்காக நானும் என் குழந்தையும் காத்துட்டு இருக்கோங்க. ஆனா நீங்க என்னடானா இவங்களை தேவையில்லாம பேசி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா இருக்குங்க, நீங்க பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை நம்பி தாலி கட்டி குடும்பம் நடத்தி என் வயித்துல ஒரு குழந்தைய வேற சுமந்துட்டு இருக்கேன். நான் துரோகம் பண்ணதா சொல்றாங்களே, இதை கேட்டு நான் உயிரோட இருக்கணுமா? போது, நிறுத்து கீர்த்தி. இப்படி அழுது நடிச்சு எப்ப பாரு குழந்தைய காட்டி பேசி பேசியே மாமாவை உன் கைக்குள்ள போட்டுக்கிட்ட. ஒன்னா இருந்த குடும்பத்தை பிரிச்சு இப்படி வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க. இதுவும் பத்தாம இன்னும் வேற என்னெல்லாம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கியோ. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நீ நினைக்கிற மாதிரி இந்த குடும்பத்தை நான் பிரிக்க விட மாட்டேன். நாங்க குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறோமா? நீயும் உன் புருஷனும் குடும்பமானத்தை காத்துல பறக்க விட்டுட்டு இப்ப பாரு என் மாப்பிள வெளியில தலை காட்ட முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறார். பூஜா தான் சின்ன பொண்ணு, வயசு கோளாறுல காதல் அது இதுன்னு போறானா? உங்க 2 பேருக்கு எங்க போச்சு புத்தி? அப்படி சொல்லுமா. இவங்க மட்டும் பூஜா மனச மாத்தி அந்த கௌதம் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்நேரம் அவ ராசாத்தி மாதிரி நல்ல வசதியான வீட்டுல எல்லாம் நம்ம பூஜா வாழ்ந்திருப்பா. என்னமோ அவளுக்கு பெருசா நல்லது பண்றேன்னு கூட்டிட்டு போய் ஒண்ணுமே இல்லாத ஒரு பையனுக்கு தாலி கட்டிக்க வச்சு ரோட்ல கடைய போட்டு எச்சி தட்ட கழுவ வச்சு நல்ல வாழ வேண்டியவளை இவங்க மூலையில உட்கார வச்சுட்டு அவங்க என்னடா நம்ம ஏதோ சீரழிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கெடுதல் பண்ணது நீங்க, ஆனா சாத்தா வேதம் ஓதுதுங்கிற மாதிரி எங்களுக்கே புத்தி சொல்றீங்களா? மாப்ள, உனக்கு தெரியாம இவங்க 2 பேரும் நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையும் செல்வியும் வேலுவும் மன்னிச்சு விட்டதுனாலதான் இன்னைக்கு அவ உனக்கு பொண்டாட்டியா இருக்கா. இல்லனா இவங்க பண்ண பித்தலாட்டத்துக்கலாம் நீ எப்பவோ அடிச்சு துரத்தி இருப்ப. எங்களை பேச சொன்னா எங்களை பத்தி வாய் கிழிய பேசுவார் இந்த மாப்பிள. ஆனா செல்வி வேலு தப்பு பண்ணா மட்டும் எங்க இருந்துதான் வந்துருமோ இந்த முதலாளி விசுவாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துரும். ராஜேஸ்வரி, நிறுத்துறியா? நடந்த விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்கிட்டே இருக்க. உங்க 2 பேருக்கும் இதே வேலையா போச்சு. ஆமா, எங்களுக்கு வேற வேலை இல்ல. குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடி போனவங்களை கண்டிக்க துப்பு இல்ல. எங்களை பேச வந்துட்டாரு பெருசா. அப்படி சொல்லுமா. அப்படியாவது அவங்களுக்கு நல்லா உரைக்குதானே பாக்கலாம். பேச வேண்டியவங்க கிட்ட ஒண்ணும் பேசுறது இல்ல, பெருசா நம்மள மட்டும் பேச வந்துருவாங்க. கீர்த்தி, நீ என்ன சொன்னாலும் உன்னை இங்க யாருமே நம்ப போறது கிடையாது. இந்த குடும்பம் ஒன்னா சேரக்கூடாதுன்னு நீ கங்கனை கட்டிக்கிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. ஆனா அது எல்லாத்தையுமே முறியடிச்சு எனக்கு பிறக்க போற குழந்தையோட நான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன். அதையும் மாமா வாயாலேயே சொல்ல வைப்ப. நீ நினைக்கிறதும் ஒரு நாளும் நடக்காது. நடக்கும். திருமாமா ரொம்ப நல்லவர். நீ நடத்துற எல்லா காரியமும் அவருக்கும் தெரியும். தெரிஞ்சும் அமைதியா இருக்காருன்னா இந்த குடும்பத்தோட ஒற்றுமை போயிடக்கூடாதுன்னுதான். அதே மாதிரிதான் நானும் இருக்கேன். நீ வேணா பாரு, திருமாமாவே எங்களை இந்த வீட்டுக்குள்ள கூப்பிடுவாரு. அத நான் நடத்தி காட்டுறேனா இல்லையான்னு பாரு. இத என்னோட சவாலா எடுத்துக்கோ. என்னங்க, பாத்தீங்களா? உங்க முன்னாடியே நான் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்பவாது வாய் திறந்து பேசுங்க. ஏன் மாப்பிள? எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் தான் நீங்க வேணாம்னு சொல்லி ஒதுங்கி வந்துட்டேன்ல, அப்படியே மறுபடியும் வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது.